நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு விதமா வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் எப்படி சொல்றது, மிஷின் மாதிரி பட்டனை தட்டினா ஓடுவோம். எல்லாரும் அவசரத்துல ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு திசையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? அப்ப நான் ஒழுங்கா இல்லையான்னு கேட்காதீங்க. அந்த ஒழுங்கா இருக்கிறதுல ஒரு சில வழிமுறைகளை ஒரு சில நடைமுறைகளை நம்ம பின்பற்றினா நமது வாழ்க்கையும் அன்றாட நிகழ்வு அன்றாட தினம் என்பது சந்தோஷமாக செல்லும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? வேகமா ஓடுறோம், வேகமா எந்திரிக்கிற, வேகமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, வேகமா சாப்பிட்டு, வேகமா ஓடி, வேகமா வேலையை பார்த்து திரும்பி வேகமா திரும்பிடுறோம். அதே நேரத்தில் வேகமாவும் போய் சேர்ந்துடுறோம். அப்ப இதை எப்படித்தான் ஒழுங்குபடுத்துறது? நம்மளை நாம எப்படி சரி பண்ணிக்கிறது? அது இன்றைய காலகட்டத்துக்கு சாத்தியமா? முன்னாடிலாம் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். ஒரு அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, ஐயா, அப்பத்தா, அம்மாச்சி, இப்படி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறதுனா கூட எல்லாரும் ஞாபகப்படுத்துவாங்க. தம்பி இந்த பொருளை வச்சுட்டு போறியே, தம்பி அந்த பொருளை வச்சுட்டு போறியே, சரி இங்க போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வா, அந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு வா, இப்படி அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு கட்டாயத்தினால எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு ஏதோ ஒரு ஓட்டத்துக்காக எல்லாரும் ஓடுறோம். ஆனா நம்ம ஓடுறது நல்லதா கெட்டதாங்கிறது தெரியல. ஆனா அமைதியான முறையில நிதானமா நம்ம செயல்பட வேண்டிய முக்கியமான வழிமுறைகள்னு ஒன்று இருக்கு. அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒழுங்கா இருக்கணும்ப்பா, என்னெல்லாம் பண்ணணும்? ஒழுங்கா இருக்கிறதுனா அப்ப நான் தப்பாவா இருக்கேன்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு வருதா? கண்டிப்பா வரும். அப்ப நாம இருக்கிற சந்தோஷங்களை எப்படி நிலைச்சு வச்சுக்கிறது, எப்படி அமைதியான முறையில கொண்டு செல்றது? இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளவு ஓட்டம் ஓடுறோம் பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அந்த எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம திரும்புற வரைக்கும் அழகான ஒரு டைம் ஷெட்யூல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே, இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு கிளம்பணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், ஸோ இத்தனை மணிக்கு நம்ம முன்னாடி போகணும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போறோம்ல, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சரியான நேரத்தை கடைபிடித்தல் வேண்டும். ஒரு வாழ்க்கையில் நேரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நேரத்தை நம்ம எப்படியெல்லாம் சரியான முறையில பயன்படுத்துறோம்? ஒரு காலையில எழுந்திருக்கிற ஒரு ஆரம்பம் அன்னைக்கு நாள் முழுக்க அவரை உற்சாகமா கொண்டு போறதா வேண்டாமாங்கிறது காலைல எந்திரிக்கக்கூடிய டைம் தான் அவங்கள தீர்மானிக்கும். ஒரு சாதாரண 9 மணிக்கு வேலைக்கு போறவங்க 8:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடுனா கிளம்புனா எப்படி இருக்கும்? அந்த வீடே ஒரு ரணகலமாயிரும். ஏன் டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்பு, சாப்பாடு ரெடி பண்ணு, இப்படி அந்த வீட்டுல மிகப்பெரிய போர்க்குளம் தான் நடக்கும். அவர் மட்டும் நிம்மதி இல்லாம போக மாட்டாரு, வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் நிம்மதி இல்லாம ஆக்கிடுவார். நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, நாம வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைத்து நிற்கணும்னு நினைச்சா, நமது குடும்பத்திலேயும் சந்தோஷம் வேணும்னு நினைச்சா, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, டைம் மேனேஜ்மெண்ட். காலையில சரியான நேரத்துல எந்திரிக்கிறது தாங்க அன்றைய நாள் முழுவதும் உங்களையும் சரி உங்க குடும்பத்தையும் சரி சந்தோஷமா வச்சுக்க கூடியது. 9 மணி ஸ்கூலுக்கு காலைல 8:30 பிறகு எந்திரிச்சா எப்படி இருக்கும்? இல்ல 8 மணி பிறகு வேலைக்கு போகணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அந்த வீடே ஒரு மிகப்பெரிய சண்டைக்கிழமை மாறி. அவர் கிளம்பணும், அம்மா சமைக்கணும், அப்பா கிளம்பணும், அது இப்படி இப்படி போட்டு பிரஷர் மேல பிரஷர் ஏத்தி டென்ஷனாவே ஸ்கூலுக்கு ஓடுவாங்க, டென்ஷனாவே வேலைக்கு போவாங்க. போற வழியில
பைக்குக்காரங்க வண்டிக்காரங்களை அவங்கள திட்டுறது இவங்கள திட்டுறது எல்லாம் சேர்ந்து போகும். ஒவ்வொருத்தரை திட்டி திட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அறக்க பறக்க மேனேஜர் திட்டுவாரு, கடையில திட்டுவாங்க. இப்படி ஒரு ப்ரெஷரை மனசுக்குள்ள உள்ளு வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி போறது. அதே மனிதர் ஒரு அதிகாலையில ஒரு 6 மணி இல்ல ஒரு 5:30 மணி முன்னாடி கிளம்பிட்டார். இந்த டென்ஷன் பிரஷர் எதுவுமே இருக்காது. மெதுவா நிதானமா கிளம்பலாம், நிதானமா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், நிதானமா சாப்பிடலாம், நிதானமா வண்டியில போகலாம், நிதானமா வேலையை போயிட்டு பார்க்கலாம். திரும்பி அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு திரும்பிலையும் நிதானமாவே வரலாம். அப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கிறது இதுல இருந்து உணரும் நம்புறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் டைம் மேனேஜ்மெண்ட்டை அதிகாலையில் எழுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ காலையில எழுந்திருக்கிறத வச்சுதான் அன்றைய பொழுது இன்மையாக செல்லும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.